Hi friends, welcome to Anna Administrative Staff College. ஸோ எய்ம்டிஎன் யூடியூப் சேனல் வழியாக நம்ம ஐபிபிஎஸ் பிஓ கோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி பெர்முடேஷன் காம்பினேஷன் டாபிக் பண்ண போகிறோம். ஓகேங்களா, முடிக்க போகிறோம். ஸோ பெர்முடேஷன் காம்பினேஷன்ஸ் அப்படிங்கிறதும் ப்ராபபிலிட்டியோட சேர்ந்து தான் உங்களுக்கு வரும். ஸோ நான் ப்ராபபிலிட்டி அவங்க அதிகமாக நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. பெர்முடேஷன் காம்பினேஷன் நம்மகிட்ட அவ்வளோவா கேட்கலாம் அவங்க. ஓகேங்களா, பட் நம்ம இதையே கவர் பண்ணிட்டோம்னா இன்கேஸ் ஒரு பிஓ ஐபிபிஎஸ் பிஓ ஆர்பி பிஓ ஆர்பி கிளரிக்கலில் 40 கொஸ்டின்ஸ் வரும் இல்லையா, அந்த டேரக்ஷனில் நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா ஈஸியாக பண்ண முடியும் நம்மளால். ஓகேவா, ஸோ அதுக்காக தான் பார்க்குறோம். ஸோ என்னென்ன விஷயங்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, முதல்ல இந்த ஃபேக்டோரியல்லாம் என்ன நமக்கு தெரியணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 5 ஃபேக்டோரியல்னு சொல்லுவோம், 4 ஃபேக்டோரியல்னு சொல்லுவோம், 3 ஃபேக்டோரியல்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம அங்கேருந்து அதை மைனஸ் பண்ணி எழுதிட்டு போவோம். ஓகேங்களா, 5 ஃபேக்டோரியல்லாம் 5லேருந்து ரிவர்ஸில் எழுதிட்டு போவாங்க. எப்படின்னா, ஸோ 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. ஓகேங்களா, ஸோ யூஸ்வலாகவே இப்போ 4னா 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு. ஓகேங்களா, ஸோ பட் நம்ம ஒவ்வொரு டைமும் எழுதிட்டு இருக்க முடியாது. ஸோ 5 ஃபேக்டோரியல் அப்படின்னா 120. இப்போ இன்கேஸ் 7 ஃபேக்டர் 8 ஃபேக்டோரியல்லாம் போகுது அப்படின்னா 5 வரைக்கும் கொண்டு போயிருங்க. 5லேருந்து 120 வேல்யூ போட்டுருங்க. ஒரு 4-5 வேல்யூஸ் தான் மிஞ்சி போனால் 7, 6, 5 அவ்வளோதான் இருக்கும் உங்களுக்கு. அதோட வேல்யூஸ் ஈஸியாக மக்கப் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஃபேக்டரிஸ் மட்டும்தான். ஓகேங்களா, ஸோ அண்டு பெர்முடேஷன் காம்பினேஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பெர்முடேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் தான் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ ஜஸ்ட் சூஸிங் வேஸ் மட்டும்தான். பெருசாக நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிற விஷயம் இருக்காது. சரிங்களா, என்ன விஷயம் அப்படின்னா, ஸோ எத்தனை வேலை நீங்கள் அதை அரேஞ்ச் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. ஸோ கொஸ்டின்ஸே பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டின்னு கொடுத்தாங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி. ஸோ ஃபைண்ட் த ஹவு மெனி வேஸ்ட் அப்படிங்கிற கீவேர்டு வச்சு கொடுத்தாங்க அப்படின்னா அது பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன். ஹவு மெனி வேஸ்ட்னு கொடுத்தாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ 10 பேர் இருக்காங்க, 10 ஃபீமேல் இருக்காங்க. ஓகே, ஒரு 5 மேல் இருக்காங்க. இதுலேருந்து ஒரு 3 பேர் நான் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா, அதில் கண்டிப்பாக ஒரு 2 மேல் இருக்கணும். இவ்வளோதான் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்க போகுது. எப்படி இது வந்து ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டின்னு கேட்கலாம், ஃபைண்ட் த ஹவு மெனி வேஸ்ட்னு கேட்கலாம். எப்படி பண்ணலாம் இது நம்ம? ஸோ மொத்தமாக 3 பேர் சூஸ் பண்ண போகிறோம். கேட்டிங்களா, ஸோ அதில் கண்டிப்பாக 2 மேல் இருக்கணும். இதே ஹவு மெனி வேஸ்ட்னு அவங்க கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஹவு மெனி வேஸ்ட்னு அவங்க கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஸோ மொத்தமாக 2 மேல் நான் சூஸ் பண்ணணும். ஸோ 5C2 காம்பினேஷன்ஸ் 5C2. அப்போது மொத்தமாக நான் சூஸ் பண்ண வேண்டியது 3 பேர், 2 சூஸ் பண்ணிட்டேன். மிச்சம் ஒரு ஆள் எங்கே சூஸ் பண்ண முடியும்? ஃபீமேல் இருந்தால் சூஸ் பண்ணேன். பட் 10C1. அப்போ இதை எப்படிங்க எழுதுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ 5 இன்ட்டு இந்த 2 டைம்ஸ் நீங்கள் எழுதணும். 5 இன்ட்டு 4 டிவைட் பை 2 இன்ட்டு 1. ஓகேங்களா, இன்ட்டு 10. 10C1னா 10 தான். ஓகேவா, நான் அகைன் ரிப்பீட் பண்ணுறேன் இதை. இப்போது 5C2, 5C4, 5C2, 10C3 இது மாதிரி வேல்யூஸ்லாம் உங்களுக்கு வந்து இந்த காம்பினேஷன்ஸ் வேல்யூஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக எழுத தெரியணும். எப்படின்னா இப்போ 10 3 டைம்ஸ் நீங்கள் எழுதணும். ஓகேங்களா, மைனஸில் 10 இன்ட்டு 9 இன்ட்டு 8 டிவைட் பை 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. ஓகேங்களா, இப்போ இதே எப்படி எழுதலாம்? 5C2 அப்படிங்கிறத ஸோ 5 இன்ட்டு ஸோ 4 டிவைட் பை 2 இன்ட்டு 1. 5C4னா என்ன பண்ணலாம்? இப்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுக்குள்ள கேப்பு 1, 2, 3 அம்மா டிஃபரன்ஸ் இருக்குன்னா மைனஸ் பண்ணி எழுதிக்கலாம். இது 4 டைம்ஸ் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ 5C1 எழுதிட்டு போயிடலாம். ஓகேங்களா, இப்போ அதே வந்து 10C8 தர்றேன். அப்போ 8 டைம்ஸ் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. 10க்கு 8க்குள்ள கேப் 2. அப்போ நான் இதை 10C2ன்னு எழுதி இதை 10 இன்ட்டு 9 இதை 2 இன்ட்டு 1 எழுதிட்டு போயிடலாம். ஓகேங்களா, இப்போ அதே 10C7 அதே மாதிரி நீங்கள் மைனஸ் பண்ணி எழுதிட்டு போயிடலாம். ஓகே, அதே மாதிரி இப்போ 10C1 அப்படின்னா ரிசல்ட் 10 தான். ஓகே, அதே மாதிரி 10C10 அப்படின்னா ரிசல்ட் 1. இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான வேல்யூஸ். ஓகேங்களா, ஸோ அண்டு பெர்முடேஷன் காம்பினேஷன்ஸ்னால் ஒன்றும் இல்லை. ஸோ எத்தனை வேல் நீங்கள் இதை அரேஞ்ச் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரோஹித் இருக்கார். ஓகே, ஸோ ரோஹித் இருக்கார், கோக்லி இருக்காங்க, அண்டு ராகுல் இருக்கார். இதை நீங்கள் எப்படிலாம் அவங்களை நீங்கள் பிக் பண்ணலான்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம 2 வேலை பிக் பண்ணலாம். ஒன்று வந்து ஸோ ஃபஸ்ட்டு ரோஹித்தையும் கோக்லியும் பிக் பண்ணலாம், அண்டு கோக்லியும் ராகுலையும் பிக் பண்ணலாம், அடுத்து ராகுலையும் ரோஹித்தையும் பிக் பண்ணலாம். ஓகேங்களா, இப்படி சொன்னீங்க அப்படின்னா அது காம்பினேஷன். ஓகேங்களா, பெர்முடேஷன்ஸ் அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி பாசிபிலிட்டிஸ் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அதாவது முதல்ல நீங்கள் ஸோ ரோஹித்தையும் கோக்லியும் பிக் பண்ணலாம், அண்ட் இதே திருப்பி கோக்லியும் ரோஹித்தையும் பிக் பண்ணலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் யாரை பிக் பண்ணுறீங்கிற பொறுத்து ஒரு சேஞ்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ அடுத்து நீங்கள் கோக்லியும் ராகுலையும் ஃபிக்ஸ் பண்ணலாம், அண்டு ராகுலையும் கோக்லியும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ராகுலும் ரோஹித்தும் எடுக்கலாம்.
அப்புறம் ஃபர்ஸ்ட் ரோஹித் எடுத்து நீங்கள் அப்புறம் ரோஹித் எடுக்கலாம். எத்தனை வேலை நீங்கள் அதை எடுக்கிறீங்கிறது தான் கேள்வி. எத்தனை வேஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்போ இதுதான் டோட்டல் வேஸ் சொல்லுவாங்க. இதான் பெர்முட்டேஷன் சொல்லுவாங்க. டோட்டல் வேஸ் நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க அப்படிங்கிறது. ஸோ இவ்வளோ தான் விஷயம். இதை வச்சு நீங்கள் எந்தெந்த பாசிபிலிட்டிஸ்லாம் வருது அப்படிங்கிறத நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க. ஸோ மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு டீமை செலக்ட் பண்ணுற மாதிரி, இல்லை அப்படின்னா வந்து இவ்வளோ இதில் யாரை சூஸ் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். சில இடங்களில் வந்து ஒரு 5 டிஜிட்ஸை கொடுத்துட்டு, ஸோ இதை வச்சு எத்தனை இது நம்ம உருவாக்க முடியும், இப்போ ஒரு எத்தனை சீக்ரெட் கோடை உருவாக்க முடியும், டிஜிட்ஸ் வந்து அலௌடா நாட் அலௌடாங்கிற கொஸ்டின்ஸ்லாம் அதிகமாக நம்மள்ட்ட கேட்டுட்டு இருப்பாங்க. சரிங்களா? இப்போ அதிகமாக பெர்முடேஷன் காம்பினேஷன் கேட்கறது கிடையாது. ப்ராபபிலிட்டி வெரி இம்பார்ட்டன்ட். பட் இதோட பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா உங்களுக்கு ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இது இப்போதைக்கு லைட்டாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறது உங்களுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது மாதிரி கொஸ்டின்லாம் கேட்கறது இல்லை. ஸோ வவல்ஸ் டுகெதர் அண்ட் நார்மலாக ஒரு வேர்டை எப்படி அரேஞ்ச் பண்ணலாம், ஸோ அதுலேயே வந்து வவல்ஸ் வந்து அப்படி அரேஞ்ச் பண்ணலாம், வவல்ஸ் வராமல் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ்லாம் இப்போ கொஸ்டின் கேட்கறதுல பட் மட்டும் கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அது மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராபபிலிட்டி ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோ இதை மட்டும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ராபபிலிட்டி இன்னும் கொஞ்சம் கிளியராக ப்ராபபிலிட்டினா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நான் கவர் பண்ணி கொடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஸோ இன் how many different ways can the letters of the word bright be arranged கேட்டிருக்காங்க. அவங்கள தான் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸு. ஜஸ்ட் டிஃப்ரெண்ட் வேஸ் மட்டும் கேட்டிருப்பாங்க. வேற எந்த கண்டிஷன்ஸும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இது எப்படி சால்வ் பண்ணலாம்? டிஃப்ரெண்ட் வேஸ். ஸோ பிரைட் அப்படின்னு இருக்கு. இது ஃபர்ஸ்ட் டைப். ஓகேங்களா? மொதல் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 லெட்டர்ஸ் இருக்கு. ஸோ 5 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லுவோம். இதை 5 ஃபேக்டோரியல்னு சொல்லுவோம். ஸோ அப்போ 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. ஸோ மொத்தமாக 120 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஸோ 120 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, 5 ஃபேக்டோரியல்னு வந்துச்சுனாலே ரிசல்ட் வில் பி 120. ரிசல்ட் வில் பி 120. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் ஜஸ்ட் டிஃப்ரெண்ட் வேஸ், எந்த கண்டிஷனும் கொடுக்கல, அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இன் how many different ways can the letters of the word trouble be arranged? ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா trouble. ஸோ TROUBLE எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு? 7 லெட்டர்ஸ் இருக்கு. அப்போ 7 ஃபேக்டோரியல். ஓகேங்களா? 7 ஃபேக்டோரியல் என்ன வரும்? ஸோ 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 ஃபேக்டோரியல் வச்சுக்கிறேன். ஏன்னா 5 ஃபேக்டோரியல் 120 எனக்கு தெரியும். அப்போ 7 இன்ட்டு 6 இன்ட்டு 120. ஸோ என்ன கிடைக்கும்? இது 42 இன்ட்டு 120. ஸோ 24 மிச்சம் 2 48 50. ஸோ 5040 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். 5040 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த லெட்டர்ஸ் இது ரிப்பீட் ஆகிருக்கா மட்டும் பார்த்தா போதும். ரிப்பீட் ஆகலை. ஓகேங்களா? இந்த கொஸ்டின்லையும் சரி, இந்த கொஸ்டின் சரி, எந்த லெட்டரும் ரிப்பீட் ஆகலை. ரிப்பீட் ஆனால் வேற கான்செப்ட், ரிப்பீட்டேஷன் இருந்துச்சுன்னா வேற கான்செப்ட். இது ரிப்பீட்டேஷனே இல்லை. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர்ஸ் ஓகே, செகண்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸும் ஓகே. இப்போ தேர்ட் கொஸ்டின், in how many different ways the letters of the word venture be arranged? இப்போ இங்கே பாருங்களேன், V E N T U R venture மொத்தமாக 2 4 7 லெட்டர்ஸ் இருக்கு. 7 ஃபேக்டோரியல். ஓகேங்களா? பட் இங்கே ஏதாவது லெட்டர் ரிப்பீட் ஆயிருக்கான்னு பாருங்களேன். இ ரிப்பீட் ஆயிருக்கு. ரிப்பீட் ஆயிருக்கு. இது மாதிரி ரிப்பீட்டேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அது நம்ம கீழே போடணும். 2 ஃபேக்டோரியல் பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும்னா 7 6 5 4 3 2 ஃபேக்டோரியல். ஓகேங்களா? கீழே 2 ஃபேக்டோரியல். இதையும் அடிச்சிடலாம். இப்போ என்ன கிடைக்கும் பாருங்க, 7 6 42. ஸோ 210. ஸோ 210 இன்ட்டு 12 என்ன கிடைக்கும்? ஸோ 0 ஒரு 12 மிச்சம் 1 24 25 2520. ஸோ ஆன்சர்ஸ் 2520. ஆப்ஷன் E இஸ் யுவர் ஆன்சர்ஸ். இது டைப் நம்பர் 2. ரிப்பீட்டேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணணும். லெட்டர்ஸ் ரிப்பீட்டேஷன் இருக்கு. இப்போ இன்கேஸ் இன்னொரு லெட்டர் ரிப்பீட்டேஷன் இருந்தாலும் கீழே போட்டிருப்பேன். இப்போ 2 டைம் ரிப்பீட்டேஷனாக 2 ஃபேக்டோரியல் போட்டிருக்கேன். 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருந்துச்சுன்னா 3 ஃபேக்டோரியல்ஸ் போட்டிருப்பேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இன் how many different ways can the letters of the word rumor be arranged? ஸோ how many different ways தான் கேட்டிருக்காங்க. பெர்முடேஷன் காம்பினேஷன் தான். ஸோ இப்போ ரூமர் அப்படின்னா RUMOUR. ஓகேங்களா? இப்போ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 3 R இருக்கு. அப்போ 6 ஃபேக்டோரியல். டோட்டல் டிஃப்ரெண்ட் வேஸ். பட் இங்கே 2 R இருக்கு, 2 U இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? டிவைட் பை 2 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் 2 டைம் போட்டுக்கலாம். அப்போ 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் டிவைட் பை 2 இன்ட்டு 1 இன்ட்டு 2 ஃபேக்டோரியல்.
இதையும் அடிச்சிட்டேன். இது 1 இது 2. அப்போ என்ன கிடைக்கும்? ஸோ 3 6 18 5 2 10. அப்போ 180 வேஸில் அரேஞ்ச் பண்ணலாம். 180 வேஸில் அரேஞ்ச் பண்ணலாம். சரிங்களா? 2 கான்செப்ட் தான் பார்த்துருக்கீங்க. ஒன்று ரிப்பீட்டேஷன் இல்லாமல் இன்னொன்று ரிப்பீட்டேஷன் தான் பார்த்துருக்கீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸோ vowels always comes together கான்செப்ட் பார்க்க போறீங்க. ஓகே. In how many ways letter of the word banking can be arranged so that vowels always comes together? vowels மட்டும் தனியாக பிரிச்சுக்கோங்க பேங்கிங்ல இருந்து. ஓகே, என்ன கிடைக்கும்? ஏ ஐ கிடைக்கும். இது இல்லாமல் என்ன இருக்குது? பி என் கே என் ஜி இருக்குங்க. vowels தனியாக பிரிச்சிட்டேன். அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் எப்படி இருக்குன்னா vowels எல்லாம் தனியாக ஒரு லெட்டராக கன்சிடர் பண்ணணும். அப்போ மொத்தமாக எத்தனை இருக்கு? 3 5. அப்போ 6 ஃபேக்டோரியல் மொத்தமாக இருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப், இங்க வவல்ஸை மாற்றி வச்சுக்கலாம்ல, ஏஐ ஐஏன்னு வச்சுக்கலாமா? அப்போ இந்த ரெண்டையுமே மாற்றி வச்சுக்க முடியும். அப்போ இது ஒரு 2 ஃபேக்டோரியல் டிவைட் பை கீழேயும் ஒரு 2 ஃபேக்டோரியல் போடுறேன். ஏன் தெரியுமா? 2 எண் இருக்கு. அப்போ இதையும் அடிச்சிடலாம். அப்போ 6 ஃபேக்டோரியல் இன்ட்டு 5 ஃபேக்டோரியல்னு போடுறேன். ஏன்னா 6 இன்ட்டு 5 ஃபேக்டோரியல்னு போடுறேன். 6 இன்ட்டு 5 ஃபேக்டோரியல்னா 120. ஸோ என்ன கிடைக்கும்? 720 உங்களோட ஆன்சர்ஸ். 720 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். அவ்வளோதான். ஓகேங்களா? ஆல்வேஸ் கம்ஸ் டுகெதர்னா தனியாக வச்சுக்கணும். பட் அதுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி, அதுக்கு ஒரு காம்பினேஷன் நீங்கள் போடணும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்களேன், லீடிங்னு வார்த்தை கொடுத்துருக்கேன். இதுவுமே வந்து வவல்ஸ் ஆல்வேஸ் கம்ஸ் டுகெதர். இப்போ இதில் இருக்க வவல்ஸ்லாம் எழுதுங்க. இ ஏஐ. இது இல்லாமல் என்ன இருக்கு? எல் இருக்கு, டி இருக்கு, என் இருக்கு, ஜி இருக்கு. ஓகேங்களா? அப்போ இது மொத்தம் 4 லெட்டரு. இதையும் சேர்த்தா 5 லெட்டரா கன்சிடர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப், இங்க இருக்கிற இந்த 3 வவல்ஸுமே மாத்தி எழுதிக்கலாம். அப்ப இதையும் ஒரு 3 வேல அரேஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இதான் லெட்டர் ரிப்பீட் ஆயிருக்காம பாருங்க. ரிப்பீட் ஆயிருந்துச்சுன்னா இங்க மாதிரி கீழே போட்டிருப்போம். இங்க ரிப்பீட் எதுவும் ஆகல. அப்ப என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, ஸோ 5 ஃபேக்டோரியல்னா 120 இன்ட்டு 3 இன்ட்டு 2. இப்போ என்ன கிடைக்குன்னா 120 இன்ட்டு 6. அதே 720 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஸோ 720 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். அவ்வளோதாங்க. இதுதான் வவல்ஸ் ஆல்வேஸ் கம்ஸ் டுகெதர். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. In how many words the word bride be arranged so that the all vowels and all consonants comes together? ஸோ எல்லா வவல்ஸும் கான்சனன்ஸும் ஒன்றா வரணும். இப்போ என்ன பண்ணலாம்? இதில் இருக்கிற வவல்ஸ் பார்த்தீங்கன்னா ஐஇ, இது வவல்ஸ். அடுத்து இருக்கிற கான்சனன்ட் பார்த்தீங்கன்னா பிஆர்டி. ஓகேங்களா? மொத்தம் 2 செட் இருக்கு. இதை 2 வேலை அரேஞ்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த டீம், செகண்ட் டீம் வச்சுக்கலாம். செகண்ட் இதை ஃபர்ஸ்ட் செகண்ட் மாற்றிக்கலாம். அப்போ 2 வேலை அரேஞ்ச் பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட். செகண்டு வவல்ஸை மட்டும் 2 வேலை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். 2 இருக்கு. அடுத்து கான்ஸ்டன்ட் மட்டும் 3 வேலை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? 2 செட்டாக பிரிச்சிட்டேன், கான்ஸ்டன்ட்ஸ் வவல்ஸ்னு. அப்போ அந்த 2 செட்டையும் டீம் ஏ டீம் பி இருக்கு இல்லையா? டீம் ஏ அண்ட் டீம் பின்னு வச்சுக்கோங்க. இது 2யுமே 2 வேலை அரேஞ்ச் பண்ணலாம் ஃபர்ஸ்ட். அப்புறம் இது 2யுமே 2 வேலை அரேஞ்ச் பண்ணலாம். 2. இப்போ இதை மட்டுமே 3 வேலை அரேஞ்ச் பண்ணலாம். அப்போ என்ன வரும்? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 2 என்ன கிடைக்கும்? 4 12 24. ஸோ 24 இஸ் யுவர் ஆன்சர்ஸ்ங்க. ஸோ 24 இஸ் யுவர் ஆப்ஷன் சி இஸ் யுவர் ஆன்சர்ஸ். கிளியருங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் அதே தான் இங்கேயும். இங்கே எனர்ஜின்னு கொடுத்துக்கிறேன். இங்கே என்ன வவல்ஸ் வரும்? இங்கேயும் ஆல் வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸ் கம்ஸ் டுகெதர். ஸோ இங்கே டபிள்யூ வச்சுக்கோங்க. அடுத்து அது இல்லாமல் என்ஆர்ஜிஒய். அப்போ 2 டீம் இருக்கு. 2 டீமுக்கு 2 ஃபேக்டோரியல். வவல்ஸ் 2 இருக்கு, அதுக்கு ஒரு 2 ஃபேக்டோரியல். கான்சனன்ட்ஸ் 4 இருக்கு, அதுக்கு ஒரு 4 ஃபேக்டோரியல். இப்போ 2 இன்ட்டு 2. ஸோ 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. ஸோ 4 16 48 96ங்க. ஸோ 96 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஆப்ஷன்ல இருக்கா? இல்லை. ஓகே, ஏன் இல்லை 96? ஏன்னா இங்கே 2 இ வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ டிவைட் பை இங்கே ஒரு 2 ஃபேக்டோரியல்ஸ் வந்திருக்கணும். ஓகேங்களா? அப்போ இங்கே ஒரு டிவைட் பை 2 ஃபேக்டோரியல் வந்திருக்கணும். அப்போ இங்கே 2 அடிச்சிங்க அப்படின்னா 48 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். 48 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஓகேங்களா? நம்ம ஒரே சின்ன மிஸ்டேக் மட்டும் பண்ணோம். என்னன்னா இது கரெக்ட் 2 ஃபேக்டோரியல், இதுவும் கரெக்ட் வவல்ஸ் மட்டும் அரேஞ்ச் பண்ணுறீங்க. 4 இதுவும் கரெக்ட் கான்செப்ட் மட்டும் அரேஞ்ச் பண்ணுறீங்க. பட் இங்கே 2 இ இருக்கு இல்லையா? ரிப்பீட்டேஷன்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ 2 ஃபேக்டோரியல் கீழே வரணும் இல்லையா? அப்போ இங்கே ஒரு 2 ஃபேக்டோரியல் கீழே வரும் இல்லையா? அப்போ 96/2னா 48 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். 48 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட். ஸோ 17 buses, 17 buses are running between the 2 places Nagarkoil and Madurai. In how many ways can a family go from Nagarkoil to Madurai and return by the different bus? அப்போ போகிறப்ப அந்த 17 ஏதாவது ஒரு பஸ்ஸில் போய்க்கலாங்க, டவுட் இல்லை. போகிற 17 ஒரு பஸ்ஸில் போய்க்கலாம். ஆனால் வரும்போது டிஃப்ரெண்ட் பஸ்ஸில் வரும்னாங்க. அப்புறம் என்ன அர்த்தம்? சேம் பஸ்ஸில் வரக்கூடாது.
போனா சேம் பஸ் திருப்பி வரக்கூடாதுன்றாங்க. டிஃபரெண்ட் பஸ்ல தான் வரணுன்றாங்க. அப்ப சேம் பஸ்ஸ கழிச்சிட்டீங்கன்னா மிச்சம் 16 பஸ் இருக்கும். அந்த 16 பஸ்ல அவங்க வரலாங்க. ஓகேங்களா? அப்ப மொத்தமா மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஸோ 272 கரெக்ட்டுங்களா? ஸோ அப்போ 272 இஸ் யுவர் ஆன்சர்ஸ் அவ்வளோதான். 272 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ in how many ways can 5 boys be made to stand in a row such that 2 of them P and Q are always together? அப்படின்னா என்னன்னா, ஸோ மொத்தம் 5 பேத்துல PQ மட்டும் ஒன்றா தான் வரணும். ஓகேங்களா? அண்ட் மிச்சம் இருக்க 3 பேர் இப்படி இருக்கலாம். ஓகேவா? அப்போ என்ன அர்த்தம்? மொத்தமாக 4. இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆல்வேஸ் வவல்ஸ் கம்ஸ் டுகெதர் என்ன பண்ணுவீங்க? அதே இங்கேயும் பண்ணால் போதும். இப்போ அது வவல்ஸ் கம்ஸ் டுகெதர் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன பண்ணுவீங்க? மொத்தமாக 4 ஃபேக்டோரியல். ஓகேங்களா? அப்போ மொத்தமாக 4 ஃபேக்டோரியல். இது ஃபுல்லாக ஒரு செட்டாக கன்சிடர் பண்ணிக்குவீங்க. அங்கே 3 இருக்குது, 4 ஃபேக்டோரியல். அது இல்லாமல் இவங்களே நம்ம QPன்னு அரேஞ்ச் பண்ணலாம், PQன்னு அரேஞ்ச் பண்ணலாம். அப்போ 2 ஃபேக்டோரியல். அப்போ என்ன கிடைக்கும்னா, ஸோ 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 இன்னொரு 2 இன்ட்டு 1 இருக்குது. ஸோ 12 24. அப்போ 48 உங்களோட ஆன்சர்ஸ். ஸோ 48 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, ஆல்வேஸ் கம்ஸ் டு வவல்ஸ் ஆல்வேஸ் கம்ஸ் டுகெதர்னு சொல்கிறதே நான் கொஞ்சம் ஆட்களை வச்சு சொல்லியிருக்கேன். அவ்வளோதான் வித்தியாசம். பட் கான்செப்ட் எல்லாமே சேம் தான். ஓகேங்களா? ஸோ எ டீச்சர் வாண்ட்ஸ் டு செலக்ட் எ பாய் அவுட் ஆஃப் 8 கேர்ள் and a girl out of 7 girls for a writing competition. In how many ways can be selected ன்னு சொல்றாங்க. ஸோ 8 பாய்ஸ்ல ஒரு பாய் சூஸ் பண்ணணும்னா 8ல யாரா வேணா இருக்கலாம், டவுட்டே இல்லை. ஒரு பாய் சூஸ் பண்ண போறேன். 7 கேர்ல ஒரு கேர்ள் சூஸ் பண்ணா 7 கேர்ல யாரா வேணா இருக்கலாம். அப்போ 8 இன்ட்டு 7 இப்போ மொத்தமாக 56. 56 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். அவ்வளோதான். 56 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஓகே. நெக்ஸ்ட். The bank manager forms a secret 2-digit code from the numbers 0 to 9. But he set code as the first digit will not be 0. ஓகேங்களா? மொத்தம் 2 டிஜிட் ஆட் பண்ணோம். இப்போ ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து 0வா இருக்கும். அப்போ 0ல இருந்து 1 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 டிஜிட்ஸ் இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து 0வா இருக்கக்கூடாதுன்னா மிச்சம் இருக்க 9 டிஜிட் ஏதாவது ஒன்றா இருக்கலாம் ஃபர்ஸ்ட். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, செகண்ட் நம்பர் வில் நாட் பி அ ஈவன் நம்பர். ஈவன் நம்பர் இல்லாமல் வந்து என்ன இருக்கும்? ஆட் நம்பராக இருக்கணும். 1 3 5 7 9 இந்த நாளில் ஏதாவது ஒன்றா இருக்க முடியும். அப்போ 9 இன்ட்டு 5 அப்படின்னா 45 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். 45 இஸ் யுவர் ஆன்சர். சிம்பிளஸ்ட் கொஸ்டின் தான். ஒரு 2 டிஜிட் பின் நம்பர் நான் செட் பண்ணோம். 0 நம்பருக்கு சூஸ் பண்ணிக்கலாம். 0 சூஸ் பண்ணக்கூடாது. அப்போ 9ல் என்ன சூஸ் பண்ணிக்கலாம். 0 நம்பர் மொத்தம் 10 நம்பர்ஸ் ஆச்சு. அப்போ இந்த 9 நம்பர்ஸ் ஏதாவது நம்பர் சூஸ் பண்ணிக்கலாம். அதே செகண்ட் நம்பர் ஈவன் நம்பராக இருக்கக்கூடாது. அப்போ மொத்தம் 5 ஆட் நம்பர்ஸ் இருக்கும். அந்த 5ல் ஏதாவது ஒன்றா இருக்கலாம். அப்போ 9 இன்ட்டு 5னா 45 வேஸில் அவங்க அதை அரேஞ்ச் பண்ணிக்க முடியும், உருவாக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட். In an auditorium, the chairs were arranged such that the number of rows was 3 more than number of columns. ஓகேங்களா? நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் வாஸ் 3 more than நம்பர் ஆஃப் காலம்ஸ். நம்பர் ஆஃப் காலம் நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன், நம்பர் ஆஃப் ரோஸை x+3ன்னு வச்சுக்கிறேன். அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு அது கெப்பாசிட்டி கிடைச்சிடும். கரெக்டுங்களா? நான் எத்தனை ரோ இருக்குது எத்தனை காலம் இருக்குது நான் மல்டிப்ளை பண்ணேன்னா ஒரு மொத்த சேர்ஸ் என்னோட எண்ணிக்கை எனக்கு கிடைச்சிடும். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, the chairs are rearranged by removing 4 columns and adding 3 rows without adding or removing any chairs. அது ரீஅரேஞ்ச் தான் பண்றாங்க, கெப்பாசிட்டி மாற போறது இல்லை. How many people can sit in that auditorium at that time கேட்டிருக்காங்க. ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் ஸோ எக்ஸுங்கிறது காலம் இன்ட்டு x+3ங்கிறது ரோ மல்டிப்ளை பண்ணால் எனக்கு மொத்த இருக்க ஆட்கள் கிடைச்சிடும். ஓகேங்களா? இப்போ இந்த பக்கம் 10 பேர் உட்காந்துருக்கீங்க, 10 சேர் இருக்குது, இந்த பக்கம் வந்து ஒரு 12 சேர் இருக்குன்னா ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணால் மொத்தத்து பேருக்கு கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் பண்ணியிருக்கேன், ரோ இன்ட்டு காலம். இப்போ அடுத்து சேம் கெப்பாசிட்டி தான் என்ன பண்ணுறாங்கன்னா, ரிமூவிங் 4 காலம்ஸ். அப்போ என்ன வரும்? x-4 கரெக்டுங்களா? அண்ட் ஆடிங் 8 rows. அப்போ என்ன வரும்? x+11. ஏன்னா இங்கே ஆல்ரெடி x+3 இருக்கு இல்லையா, 8 ஆட் பண்ணால் x+11. ரெண்டுமே கெப்பாசிட்டி ஈக்குவல் தான். என்ன சொல்றாங்கன்னா, ரிமூவிங் அவங்க வந்து ஆடும் பண்ணல, சேர் ரிமூவும் பண்ணல. அப்போ கெப்பாசிட்டி அப்படியே தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, x² + 3x. இப்போ இங்கே என்ன வரும்? x² + 11x - 4x - 44. இதையும் கேன்சல் பண்ணிடலாங்க. ஓகேங்களா? 44 அந்த பக்கம் அனுப்பிடலாம். 44 ஈக்குவல் டு ஸோ 11x - 4x - 3x. அப்போ 44 ஈக்குவல் டு 11ல் 7 போயிடுச்சுன்னா மிச்சம் 4 இருக்கும். அப்போ x ஈக்குவல் டு 11. x தான் என்ன வச்சுக்கிட்டேன்? ரோ, சாரி காலம். அப்போ காலம் வந்து 11. அப்போ ரோ என்ன இருக்கும்? இதோட 3 அதிகமாக இருக்கணும். அப்போ 11 + 3 = 14. அப்போ என்ன கேட்டிருக்கீங்க? ஹவு மெனி பீப்புள் கேன் சிட் இன் த auditorium கேட்டிருக்கீங்க. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ 11 × 14 அப்படின்னா ஸோ 154 பேர் உட்காந்துருக்கலாம். ஸோ 154 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். 154 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஒரு அருமையான கொஸ்டின்ஸுங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு கெப்பாசிட்டி வேணும்னா ரோ இன்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணால் மொத்தம் சேர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம்.
கெப்பாசிட்டியை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அதே ஆல்டர் மட்டும் பண்ணியிருக்காங்க. எதுவுமே ஆடும் பண்ணல, ரிமூவும் பண்ணல அவங்க. ஓகே. Next, in how many ways a selection of 4 students having at least 2 girls can be selected from 4 girls and 5 boys? எப்படி பண்ணலாம்? In how many ways a selection of 4 students, மொத்தமா 4 பேர் சூஸ் பண்ணணும். அதில் at least 2 girls can be selected from 4 girls and 5 boys. At least 2 girls அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ at least 4 girls at least 2 girls அப்படின்னா 4C2. ஓகேங்களா? இன்னும் 2 பேர் தேவைப்படும். அவங்க பையன்ல இருந்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட். அட்லீஸ்ட்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அட்லீஸ்ட் அப்படின்னா குறைஞ்சது 2 பொண்ணுங்க, அதிகபட்சமா 3 4 கூட இருக்கலாம், தேவைப்படுற கூட ஃபுல்லா இருக்கலாம், குறைஞ்சது 2 பொண்ணுங்க இருக்கணும். இது ஃபர்ஸ்ட். செகண்ட், அட்லீஸ்ட் சொல்லியிருக்கீங்க இல்லையா, ஒருவேளை 3 பொண்ணுங்க இருக்கலாம். அப்போ 4C3 × 5C1. ஓகேவா? ஒருவேளை 4மே பொண்ணா கூட இருக்கலாம். அப்போ 4C4. அவ்வளோதாங்க. இதுதான் அட்லீஸ்ட்கான மீனிங். அட்லீஸ்ட்னா குறைஞ்சது 2 பேர் இருக்கணும், அதிகபட்சமா அவங்க எவ்வளோ கேட்குறாங்களோ அவ்வளோ வரைக்கும் கூட இருக்கலாம். அதுதான் அட்லீஸ்ட்கான அர்த்தம். ஓகே. அப்போ என்ன கிடைக்கும்னா, இது 4 × 3, இது 2 × 1 × 5 × 4, இது 2 × 1. ஓகேவா? இங்கே என்ன வரும்? 4C3னா 4 தாங்க. இல்லை 4C3னா 4 தான். × 5C1னா 5 தான். ஓகேவா? 5 தான். ப்ளஸ் 4C4னா 1 தான் கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ இங்கே என்ன கிடைக்குன்னா, அது 1, இது 2, இது 6 × இது 1, இது 2. ஸோ இது வந்து 10 ப்ளஸ் 4 × 5 ப்ளஸ் 1. அப்போ இது 60 ப்ளஸ் 20 ப்ளஸ் 1. அப்போ 81 இஸ் யுவர் ஆன்சர்ங்க. ஸோ 81 ஆப்ஷனில் இல்லை. ஸோ ஆப்ஷன் இ இஸ் யுவர் ஆன்சர்ஸ். அவ்வளோதான். ஆப்ஷன் இ இஸ் யுவர் ஆன்சர்ஸ். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கீவேர்டு வந்து அட்லீஸ்ட்ங்கிற வார்த்தை தான். அட்லீஸ்ட் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 2 பேர், பட் அதிகபட்சம் மொத்தமாக 4 பேர் கேட்டிருக்கீங்க இல்லையா, 4 பேர் பொண்ணாவோட நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகேவா? அதே மாதிரி 4 நீங்கள் இங்கே ஒன்று ஒன்றா சூஸ் பண்ணால் மிச்ச ஆட்கள் நீங்கள் எங்கேருந்து எடுக்கணும்? பசங்கள்லேருந்து எடுக்கணும். 5C2 ஃபர்ஸ்ட் கேஸில், அடுத்து 5C செகண்ட் கேஸில், தேர்ட் கேஸில் ஃபுல்லாகவே பொண்ணுங்க எடுத்துட்டேன். இப்போ பசங்க வர மாட்டாங்க. இது நமக்கு தெரியணும். அட்லீஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. அடுத்து, in how many ways a committee of 5 members can be formed from 6 men and 7 women in which at least 3 men should come? இங்கே இந்த அட்லீஸ்ட் வந்துருக்கு. ஓகேங்களா? மொத்தமாக 5 மெம்பரை சூஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த கொஸ்டின் எப்படி அரேஞ்ச் பண்ணலாம்? இது முதல்ல ப்ராபபிலிட்டியா இல்லை காம்பினேஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, இவங்க கொடுக்கும்போதே how many waysன்னு கொடுத்துருக்கான். இங்கே பாருங்க, இங்கே how many waysன்னு கொடுத்துருக்கான். ப்ராபபிலிட்டியோட கான்செப்ட் வேறு, காம்பினேஷன்ஸ் கான்செப்ட் வேறு. how many different waysன்னு கொடுத்தாலே அது பெர்முடேஷன் காம்பினேஷன் தான். ஓகேவா? இப்போ இங்கே எப்படி சூஸ் பண்ணலாம்னா, முதல்ல 3 men வேணும், அப்படி தானே? அப்போ 6C3, இன்னும் 2 பேர் எங்கேருந்து எடுக்க முடியும்? பொண்ணுங்கள்லேருந்து எடுக்க முடியும். 7C2. இது ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸில் 4 பசங்களாக எடுத்துக்கிறேன், பொண்ணுங்களில் 1 எடுத்துக்கிறேன். அடுத்த கேஸில் எல்லாமே நான் பையனாக எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ கான்செப்ட் எப்படி வரும்னு பாருங்க. இது 6 × 5 × 4, இது 3 × 2 × 1 ப்ளஸ் 7 × 6. இது மல்டிப்ளிகேஷன். இது மல்டிப்ளிகேஷன். இது 2 × 1. ஓகே. ப்ளஸ் இது 6 × இது ஆக்சுவலாக 6C2-வை 6C4 இருக்கு இல்லையா, இதை 6C2ன்னு எழுதிக்கலாங்க. அதாவது இதுக்கும் இதுக்கும் உள்ள கேப்பு டிஃபரன்ஸ் 2 3 இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணி எழுதிக்கலாம். இந்த 6க்கும் 4க்கும் இருக்குல்ல இந்த கேப்பு, அந்த கேப் வந்து 2 3க்குள்ளே இருக்க டிஃபரன்ஸ் இருக்குன்னா மைனஸ் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ 6C2ன்னு வரும். அப்போ 6 5 இங்கே 2 × 1 × 7C1னா 7 தான், 6C5னா 6 தான். நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 கிடைக்கும். 6C1 கிடைக்கும். அப்போ 6C1 தான். கிளியருங்களா? ஓகே. அப்போ என்ன கிடைக்கும்னா 3 இதையும் அடிச்சிடலாம். இது 20 × இதையும் அடிச்சிடலாம் 3. ஸோ என்ன கிடைக்கும் அப்படின்னா இது 21. ஓகே. ப்ளஸ் இது 3 15 × 7 ப்ளஸ் 6ங்க. இது என்ன கிடைக்குன்னா 420 ப்ளஸ் 105 ப்ளஸ் 6. ஓகேவா? இப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா 400 500 520 525 531 உங்களோட ஆன்சர்ஸ். 531 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஆப்ஷன் ஏ 531 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். லாஸ்ட் டைம் பட் அதே கொஸ்டின் மாதிரி தான். ஓகேவா? அட்லீஸ்ட்ங்கிற வார்த்தைக்கு மட்டும் கொஞ்சம் அழுத்தம் அதிகமாக தரணும். ஓகே. நெக்ஸ்ட், ஸோ how many 3 digits number can be formed from the digit 1 2 3 5 7 which are divisible by 5 and none of the digits is repeated. The words repeat ஆகக்கூடாது, digits repeat ஆகக்கூடாது. இப்போ 3 digits தான் நான் ஃபார்ம் பண்ண போகிறேன். 1 2 3 3 ரிப்பீட் பண்ண போகிறேன். அதில்
அந்த நம்பர் 5ல வந்து எனக்கு அடி வாங்கணும். அப்போனா லாஸ்ட் நம்பர் கண்டிப்பாக 5ல தான் வந்தாகணும். அப்போ தான் அந்த நம்ம ஹோல் நம்பர் 5ல அடி வாங்கும். நமக்கு இந்த கான்செப்ட் தெரியும் இல்லையா? ஒரு நம்பர் 5ல அடி வாங்கன்னா ஒன்று 0ல முடியும், இல்லை 5ல முடியணும். இங்கே 0வே இல்லை, 5 தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ லாஸ்ட்டில் இந்த ஒரு நம்பர் தான் வர முடியும், வேறு வழியே இல்லை. 5 தான் வர முடியும், ஒரு நம்பர் தான் வர முடியும். ஓகேவா? அப்போ இன்னும் எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? 4 நம்பர்ஸ் இருக்கு. அப்போ இங்க இந்த 4 நம்பர்ல எது வேணா வரலாம். 4 நம்பர்ல எது வேணா வரலாம். ஓகேவா? அப்போ மொத்தம் 5 நம்பர்ல இங்க ஒரு நம்பர் போயிடுச்சு, இங்க ஒரு நம்பர் போயிடுச்சு, இன்னும் 3 நம்பர் இருக்கும். அந்த 3 நம்பர் என்ன வேணா இங்க வரலாம். அந்த 3 நம்பர் என்ன வேணா இங்க வரலாம். அப்போ மொத்தமா 4 × 3னா 12 தான் உங்களோட ஆன்சர். அவ்வளவுதான். இது எதுக்கு? நன் ஆஃப் வெரிஸ் ரிப்பீட்டடுக்கு. ஓகேங்களா? மொத்தம் 3 டிஜிட், லாஸ்ட் டிஜிட்ல 5 மட்டும் தான் வர முடியும். அப்போ 1 தான், ஒரே ஒரு பாசிபிலிட்டிஸ் தான் அங்கே இருக்குது, ஒரு நம்பர் தான் வர முடியும். மிச்சம் 2 இருக்குது. ரிப்பீட்டட் அலௌடு இல்லைன்றீங்க. அப்போ இன்னும் 4 நம்பர்ஸ் தான் இருக்குது. அந்த 4ல் ஏதாவது ஒன்று இங்கே வரலாம். 4ல் இங்கே 1 வந்துச்சுன்னா மிச்சம் 3 தான் இருக்கும். அந்த 3ல் ஏதாவது ஒன்று இங்கே வரலாம். அப்போ 4 × 3 × 1 12. கிளியருங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். A bundle of 5 pencils is to be formed from a bundle of A of different pencils and another bundle of B of 4 different pencils. ஸோ மொத்தமாக நான் வந்து 5 பென்சில் வச்சு ஃபார்ம் பண்ணணும். அதில் 2 செட் இருக்குது, பண்டல் ஏ பண்டல் பி அப்படின்னு. பண்டல் ஏல 5 பென் இருக்குது, பென்சில்ஸ் இருக்குது. பண்டல் பியில் வந்து 4 இருக்குது. டேக்கிங் அட்லீஸ்ட் 1 பென்சில் ஃப்ரம் ஈச். குறைஞ்சபட்சம் நான் ஒன்றாவது எடுத்தாகணும். 2 ஏபியில் ஒன்றாவது எடுத்தாகணும். In how many ways bundle can be formed? How many ways னு கொடுத்துருக்காங்க. Permutation combination தான். Bundle can be formed where number of pencils from bundle A should be less than bundle B அப்படின்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா bundle of A should be less than bundle of B. bundle of A கம்மியாக இருக்குன்றாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? முதல் 5 பென்சில் எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ பண்டல் ஏல இருந்து நான் 1 எடுத்துக்கிறேன். ஸோ பண்டல் பியில் இருந்து நான் மிச்சம் இருக்க 4 எடுத்துக்கிறேன். இது ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? செகண்டு 5C2 இதுல இருந்து 2 எடுத்துக்கிறேன், இதுல இருந்து நான் 3 எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ அடுத்து எங்க போகலாம் அப்படின்னா, இதுல இருந்து நான் 3 எடுத்துக்கலாம், இதுல இருந்து 2 எடுத்துக்கலாம். ஓகேவா? பட் இந்த லைன்ல என்ன சொல்றாங்க லாஸ்ட் லைன்ல அப்படின்னா, பண்டல் ஏ ஷுட் பி லெஸ் தென் பண்டல் பி. அப்படின்னா இது அவுட். கரெக்டாக தானே? பண்டல் ஏ வந்து பண்டல் பியோட கம்மியாக தான் இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ இங்கே 3 2 எடுக்கக்கூடாது. இப்போ கேட்டுங்களா? அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 5 × 1 4C4னா 1 தான், ப்ளஸ் இது 5 × 4, இது 2 × 1, ஸோ இன்ட்டு 4C3னா 4 தான். இதையும் அடிச்சிட்டிங்கன்னா 2. இப்போ என்ன கிடைக்கும்? 5 ப்ளஸ், ஸோ 5 2 10 40, மொத்தமாக 45 வேங்க. அப்போ 45 உங்களோட ஆன்சர்ஸ். ஆப்ஷன் இல்லையா? ஆப்ஷன் இ இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஆப்ஷன் ஏ இஸ் யுவர் ஆன்சர்ஸ். அவ்வளோதான். ஸோ கண்டிஷன்ஸில் என்ன விஷயம் அப்படின்னா, லாஸ்ட் லைனில் அவங்க சொல்கிறது பண்டல் ஏ வந்து ஷுட் பி லெஸ் தென் பண்டல் பி அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? அப்போ இதுக்கு மேலே கான்செப்ட் கொண்டு போகக்கூடாது. 5C3 4லாம் கொண்டு போகக்கூடாது. காரணம் ஏ கம்மியாக இருக்கணும், பி அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட். In how many ways 6 teachers, 7 doctors and 8 engineers be seated in a row in the conference call so that all persons of same profession sits together? அப்படின்னா இந்த 6 டீச்சர் மட்டும் இங்கே 6 டீச்சர் இருக்காங்க, 7 டாக்டர்ஸ், 8 இன்ஜினியர், மொத்தம் 3 செட்டு. கேட்டுங்களா? இந்த 3 செட்டையும் நான் யாரை வேணா ஃபர்ஸ்ட் செகண்டாக உட்கார வைக்கலாம், 3 டீமை. அப்போ இதுக்கு ஒரு 3 ஃபேக்டோரியல். ஓகேங்களா? 3 ஃபேக்டோரியல். இந்த டீச்சர்ஸை மட்டும் யாரை வேணா அந்த 6 பேர்த்தையும் மாற்றி மாற்றி உட்கார வைக்க முடியும். அப்போ அதுக்கு ஒரு 6 ஃபேக்டோரியல். அதேமாதிரி டாக்டர்ஸ் அந்த 7 பேர்த்தையும் சால்வ் பண்ணி உட்கார வைக்க முடியும், அவங்களுக்கு ஒரு 7 ஃபேக்டோரியல். இன்ஜினியர்ஸ்க்கு ஒரு 8 ஃபேக்டோரியல். அப்போ இதுதான் உங்களோட ஆன்சர்ஸ். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் சி இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஸோ 6 டீச்சர்ஸை 6 ஃபேக்டோரியலாக அரேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அடுத்து இருக்க டீச்சர் டாக்டரை 7 வேலை அரேஞ்ச் பண்ண முடியும், இதை 8 வேலை அரேஞ்ச் பண்ண முடியும். ஆனால் அந்த 3 டீமையும் 3 வேலை அரேஞ்ச் பண்ணலாம்ல. ஃபர்ஸ்ட் இவங்களை உட்கார வைக்கலாம், அப்புறம் இவங்களை உட்கார வைக்கலாம். அது வேலையே உங்களுக்கு 3 வேலை அரேஞ்ச் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் யுவர் ஆன்சர்ஸ். சிம்பிளஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட். How many 3 digits number can be formed with the digits 2, 3, 5, 6, 9 if repetition of digit is allowed? Repetition allowed அப்படினால என்ன பண்ணலாம்னா, 3 digit வேணுமா? மொத்தம் 5 நம்பர்ஸா? 5 நம்பரில் முதல் நம்பராக எது வேணா இருக்கலாம், செகண்ட் நம்பர் 5ல் எது வேணா இருக்கலாம், தேர்ட் நம்பர் 5ல் எது வேணா இருக்கலாம். அப்போ என்ன வரும்? 125 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஸோ ஆப்ஷன் இ இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஆப்ஷன் இ. இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து வித்தவுட் ரிப்பீட்டேஷன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, ரிப்பீட்டேஷன் ஆஃப் டிஜிட் இஸ் அலவுட்னு கொடுத்துருக்கீங்க. இதே நாட் அலவுட்னு கொடுத்தீங்க அப்படின்னா, மொதல் இதில் 5 தான் இருக்கும், அடுத்ததில் 4 தான் வைக்க முடியும், அடுத்ததில் 3 தான் வைக்க முடியும். என்ன சொல்லியிருப்பேன்? ஸோ 60ன்னு ஆன்சர் சொல்லியிருப்பேன்.
ஓகேங்களா? நீங்க என்கிட்ட டிஜிட் இஸ் அலவுட் ரிப்பிட்டேஷன் அலவுட்ன்னு சொல்லியிருக்கீங்க. அப்ப மொத டிஜிட்டா இந்த 5ல என்ன வேணா வரலாம். செகண்ட் டிஜிட்டா இந்த 5ல என்ன வேணா வரலாம். தேர்டா அந்த 5 டிஜிட்ல என்ன வேணா வரலாம். மொத்தம் 120 வேஸ்ல அரேஞ்ச் பண்ண முடியும் என்னால. ஓகேங்களா? நெக்ஸ்ட். ஸோ ஹவ் மெனி வேர்ட்ஸ் ஆஃப் 4 லெட்டர்ஸ் வித் ஆர் வித்தவுட் மீனிங் பி மேட் ஃப்ரம் த லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ட் மண்டே வென் ரிப்பிட்டேஷன் ஆஃப் லெட்டர்ஸ் நாட் அலவுடு. மொத்தம் 4 லெட்டர்ஸ் வேணும். என்கிட்ட இருக்கிற மொத்தம் 6 லெட்டர்ஸ் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டரா அந்த 6ல என்ன வேணா வரலாம். ரிப்பிட்டேஷன் நாட் அலவுட். அப்ப 6ல 1 போயிருச்சு. இன்னும் 5ல என்ன வேணா வரலாம். 4ல என்ன வேணா வரலாம். 3ல என்ன வேணா வரலாம். இப்போ மல்டிப்ளை பண்ணா 30, 120, 360ங்க. ஸோ ஆப்ஷன் இ இஸ் யுவர் ஆன்சர். முக்கியமான கேள்வி இதாங்க. ரிப்பிட்டேஷனா அலவுடா ரிப்பிட்டேஷன் அலவுடா மட்டும் பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியா 30 செகண்ட்ல கொஸ்டின் முடிச்சுட்டு வந்துடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட். So in how many different ways can 4 boys and 3 girls be arranged in a row such that all the boys stand together and all the girls stand together? என்ன கான்செப்ட் இது? வவல்ஸ் ஒன்னா தனியா வருது. வவல்ஸ்லாம் ஒன்னா வரணும். கான்செப்ட் ஒன்னா வருதுன்னு பார்த்தோம் இல்லையா? அந்த கான்செப்ட் தான். ஸோ இப்போ இங்கே 4 பாய்ஸ் ஒரு டீம் அண்ட் 3 கேர்ள்ஸ் ஒரு டீம். அப்போ இந்த 2 டீமுமே 2 ஃபேக்டரியில் அரேஞ்ச் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த 4 பாய்ஸ் தான் 4 ஃபேக்டரியில் அரேஞ்ச் பண்ண முடியும். இந்த 3 கேர்லா 3 ஃபேக்டரியில் அரேஞ்ச் பண்ண முடியும். அப்போ என்ன கிடைக்குன்னா 2 × 1. ஸோ 4 × 3 × 2 × 1. அது 3 × 2. ஸோ 4 2 8, 24, 48, 96. ஸோ 96 × 3 அப்படின்னா ஸோ 3 6 18 8 மிச்சம் 1 27 28ங்க 288. ஆப்ஷன் சி இஸ் யுவர் ஆன்சர். அவ்வளோதான். கிளியராக பார்த்துக்கோங்க. இவங்க 4 பாய்ஸையும் 4 ஃபேக்டரி அரேஞ்ச் பண்ண முடியும். 3 கேர்ள்ஸை 3 ஃபேக்டரி அரேஞ்ச் பண்ண முடியும். பட் இந்த 2 டீமுமே 2 ஃபேக்டரி அரேஞ்ச் பண்ண முடியும். அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? ஸோ அடுத்து ஒரே கொஸ்டினை டேட்டா பேஸ் பண்ணி நம்ம 2 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸ்டடி த கிவன் இன்ஃபர்மேஷன் கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் தட் ஃபாலோ. A committee of 5 members is to be formed. ஓகேங்களா? 5 பேர் கொண்ட ஒரு குழுவை நான் அமைக்கணும். எப்படி? 5 மேல் 6 ஃபீமேல் அண்ட் 3 சில்ட்ரன்ஸ் வச்சு. இன் ஹவு மெனி டிஃப்ரெண்ட் வேஸ். வார்த்தையிலே தெளிவாக சொல்லிட்டாங்க பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இன் ஹவு மெனி டிஃப்ரெண்ட் வேஸ் கேன் இட் பி டன் இஃப் த கமிட்டி ஷுட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 மேல்ஸ் அண்ட் 2 ஃபீமேல்ஸ் அண்ட் ஒரு சைல்டு இருக்கணும். அப்போ மொத்தம் 5 மேலு அதில் 2 பசங்க இருக்கணும். மொத்தம் 6 ஃபீமேல் அதில் 2 பேர் இருக்கணும். 3 குழந்தைங்கள ஒரு குழந்தை இருக்கணும். அப்போ இது 5 × 4 3 2 × 1 6 × 5 2 × 1 இது 3. ஓகே, இது எத்தனை டைம் அடங்கும்? 5. இது 1 இது 2 இது 1 இது 3. ஓகேங்களா? அப்போ 5 × 2 × 3 × 5 × 3. ஸோ 5 2 10 45ங்க. 450 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். 450 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ இதே பேஸ் பண்ணி நம்மளோட லாஸ்ட் கொஸ்டினை பார்த்துடலாம். த கமிட்டி ஷுட் இன்க்ளூட் ஆல் த 3 சைல்ட்ஸ். அப்படின்னா என்ன பண்ண முடியும்? 3 குழந்தைங்கள 3 பேர் சூஸ் பண்ணலாம். மொத்தம் எனக்கு 5 பேரை சூஸ் பண்ணணும். இப்போ மிச்சம் இருக்க 11 பேர்த்துல 2 பேர் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ என்ன வரும்? 3C3னா 1ன்னு சொல்லியிருக்கேன். 11 × ஸோ 10 இங்கே 2 × 1 இது 1 இது 5. இப்போ 55. ஸோ 55 none of this. 55 is your answer. ஸோ ஆப்ஷன் இல்லை நம்ம கிட்ட. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் யுவர் ஆன்சர். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அடுத்து கொஸ்டின் ஆஃப் வெரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ there are 3 chairs in a meeting hall. A meeting is conducted and attended by X number of people. Find the value of X if the number of ways X people can be made to sit is 60. அப்படிங்கிறதான் உங்களுக்கான கொஸ்டின் ஆஃப் த டே. ஓகேங்களா? இதோ நம்ம பெர்முடேஷன் காம்பினேஷனை முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம இதை பேஸ் பண்ணி ப்ராபபிலிட்டி சால்வ் பண்ண போகிறோம். ப்ராபபிலிட்டி பெர்முடேஷனுக்கு என்ன வித்தியாசம் நான் உங்களுக்கு இனிஷியலாகவே சொல்லியிருக்கேன். ஸோ பெர்முடேஷன் காம்பினேஷன் டிஃப்ரெண்ட் வேஸ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ப்ராபபிலிட்டி கண்டுபிடிங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட ரெண்டுமே சிமிலாரிட்டி தான். பெர்முடேஷன் காம்பினேஷன் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு ப்ராபபிலிட்டி பண்ண முடியும். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம ப்ராபபிலிட்டி பார்த்துடலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.